Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தமிழ்ல தனுஷ் எடுத்துக்கிட்டோம்னாலே இப்போ வந்து வரிசையா அடுத்து எல்லா ஃபிலிம்ஸுமே அவளுக்கு வந்து ரொம்ப பைலப் ஆயிருக்குன்னே சொல்லலாம். பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அவருக்கு இப்போ அடுத்து வரப்போற ஃபிலிம்னா குபேரா அண்ட் இட்லி கடையும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த குபேரா படத்தோட ப்ரொமோஷன் வந்து ரீசெண்ட் டேஸ்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. அதோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்து ஹைதராபாத்ல பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டேஸ்ல. அண்ட் ஹைதராபாத்ல போயும் தனுஷ் வந்து அந்த ப்ரொமோஷன்ல தமிழ்ல தான் பேசியிருக்காரு. அதை கேட்கும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி பயங்கர குஷியா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிக்கிற ராஷ்மிகா வந்து பயங்கரமா அந்த இடத்துல வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அப்டேட்டா என்ன அப்படின்னா, இந்த படத்தோட டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட 3 hours 15 minutes சொல்றாங்க. ஸோ ஒரு படத்தை தியேட்டர்ல உட்காந்து 3 மணி நேரம் பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா வந்து அந்த ஒரு படம் ஹிட் ஆகுது ஃபிளாப் ஆகுது அப்படிங்கறதையும் தாண்டி அந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் அந்த டியூரேஷன் டைம் அப்படிங்கறத பாக்குறாங்க. ஏன்னா வந்து அந்த படம் ரொம்ப நேரம் இருந்தா லேக் அடிச்சிருது அப்படின்றாங்க. ரொம்ப கிறிஸ்பா இருந்தாலும் ரொம்ப சின்னதா இருக்கு படம் அப்படின்னு அந்த மாதிரியும் விமர்சனங்கள் வருது. இப்ப தியேட்டர்ல வந்து இந்த படம் வரும்போது 2 hours 50 minutes அதாவது ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷமா வைக்கலாம் அப்படின்ட்டு படத்தோட டீம் பிளான் பண்ணிருக்காங்களா. ஓடிடில வரும் இல்லையா படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு, அப்ப வந்து 3 hours 15 minutes வந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ படத்தோட டீம் பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ அதை ட்ரிம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா இந்த மாதிரி டைம் அப்பதான் வந்து ரொம்ப அழகான காட்சிகளை ட்ரிம் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெய்யழகன்ல கூட இந்த ஜல்லிக்கட்டு சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது சில படங்களை முழு டியூரேஷன்ல பாக்குறது தான் நல்லதுன்றது ஒரு பக்கம் இருக்கு. பட் சம்டைம்ஸ் பயங்கர ஸ்லோவா பயங்கர டிராக் பண்ணி போச்சுனாலும் அந்த படத்தை 3 மணி நேரம் பார்க்க முடியாது. ஸோ இந்த படம் எப்படி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன தக் லைஃப் இந்த மூவியோட கலெக்ஷன் என்ன அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருந்துச்சு. அதுல இப்போ வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடுல மட்டும் இதுக்கு ஒரு 46 crores வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பட் வேர்ல்டு வைடா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடியை டச் பண்ணிருச்சு அப்படின்றத சொல்றாங்க. பட் இது என்னதான் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி பார்த்தாலும் அவங்க பண்ண ப்ரொமோஷனுக்கும் அவங்க கொடுத்த ஹைப்புக்கும் இந்த படம் வந்துட்டு லாஸ்ட்ல போய் முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா கண்டிப்பா ஒரு 50 கோடி கிட்ட செலவு பண்ணி ப்ரமோஷன் மட்டுமே பண்ணதா நிறைய பேர் சொன்னதை கேட்க முடிஞ்சிருந்தது. நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுமே அதான் சொல்லியிருந்தாங்க. 50ல இருந்து 60 கோடி கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரமோஷனுக்கு மட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போற காஸ்டா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மேடைகளை பயன்படுத்தக்கூடிய விஷயம் அது இதுன்னு நிறைய செலவா. அது மட்டும் இல்ல, அவங்க வந்துட்டு எத்தனை வித, அதாவது படம் ரிலீஸுக்கு 50 நாள் முன்னாடில இருந்தே ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு போறதுக்கான செலவு, அவங்களுக்கு அகாமடேஷன், அது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதத்துல ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். ப்ரொமோஷனுக்கே இவ்வளவு செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பட்ஜெட்டுமே அந்த மூவிக்கு பெருசா தான் இருக்குன்றது தெரியும். அப்படி இருக்கும் போது இதோட வசூல் வந்து அவங்க நினைச்சதை விட கம்மியா தான் வந்திருக்குன்றது நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா வந்து பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கான கலெக்ஷனுமே வந்து தக் லைஃப் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு 500 கோடியை கலெக்ட் பண்ணும், 1000 கோடி கலெக்ட் பண்ணும்லாம் சொல்லியிருந்தாங்க. லாஸ்டா வந்து அட்லி அவர்கள் ஜவான்ற படத்தை வச்சு 1000 கோடி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் மணிரத்னம் வந்து 1000 கோடி வந்து தக் லைஃப் படத்துக்காக கொடுப்பாரு அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவர் மேல கிரியேட் ஆயிருந்தது. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் கூட வந்து பூர்த்தியே ஆகல. ஏன்னா வந்து இப்ப வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகி ஒரு 7 days கிட்ட ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கறது வந்து இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. படத்தோட கலெக்ஷன் கேட்டாலும் வந்து அவங்களோட சைட்ல இருந்து அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது வரலையா. இப்ப வரக்கூடிய ஒவ்வொரு படங்களோட கலெக்ஷன் அப்படிங்கறதையும் தாண்டி அந்த படத்தோட பட்ஜெட்டை வந்து ரொம்ப பெருசா எடுக்கிறாங்க போல. ஏன் குறிப்பா சொல்லணும்னா குபேரா படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட பட்ஜெட்டுமே வந்து 280 கோடி அப்படின்னு சொல்றாங்க. தனுஷ் அவர்களுடைய கெரியர்ல இவ்ளோ காசு கொடுத்து எந்த படத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு சில விஷயங்கள் நேத்துல இருந்து ரொம்ப வைரலா போய். கண்டிப்பா. பட் அது மட்டும் இல்லாம அந்த மூவிக்கு பட்ஜெட் அப்படின்றது ஒரு சைடு வச்சிருந்தாலுமே குபேராக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வரக்கூடிய ரிவ்யூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒர்த்தா தான் இருக்குன்றது நான் நினைப்பேன். ஏன்னா அதை பார்த்துட்டு சொன்ன கமெண்ட்ஸ்ல வந்துட்டு தனுஷுக்கு கண்டிப்பா நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒர்த் வாட்சிங் அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்களுக்கு பட்ஜெட் எவ்வளவு போட்டாலுமே ஓகே. பட் இவ்வளோ பட்ஜெட் போட்டு இவ்வளோ ப்ரமோஷன்ஸ் கொடுத்து அதுக்கு ரொம்பவே கம்மியான அளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது ரொம்பவே கஷ்டமான சிச்சுவேஷன். கண்டிப்பா. ஏன்னா குபேரா படமே கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜ்ல ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. கலெக்ஷனும் நல்லா பண்ணும்
பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. காரணம் என்னன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு ரொம்ப நல்ல ரிவ்யூ சொல்றாங்க. நேஷனல் அவார்ட்லாம் வாங்கும், ஆடுகளம் படத்துல எப்படி அவர் வாங்கினாரு, விசாரணை படத்துக்கு ஒரு ப்ரொடியூசரா வாங்கினாரு, அந்த மாதிரி இந்த வாட்டியுமே வந்து அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இதுக்கான படம் எப்படி இருக்கு, படம் வந்து அந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அடுத்தடுத்து படம் பார்த்தாலும் அதுக்கான ரிவ்யூஸை வந்து செலிபிரிட்டிஸ் கொடுப்பாங்க. அந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வரும். அடுத்தடுத்து தான் வந்து இதை பத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏகே அப்படிங்கிறவர பேரு சொன்னாலே நிறைய பேருக்கு கூஸ் பம்ஸ் ஆகும். முக்கியமா அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அஜித் அவர்கள் அடுத்தது அவரோட 64வது படத்துல யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது. இப்போ வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து டைரக்ட் பண்ண போறதா ஒரு 99% வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நேத்துல இருந்து இந்த விஷயத்த ரொம்ப ஹாப்பியா வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ வந்து என்னன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் ஆல்ரெடி டைரக்ட் பண்ண ஜிபியு குட் பேட் அக்லி வந்துட்டு பயங்கர ஹிட்னே சொல்லலாம். இது வந்து எல்லா ஆடியன்ஸையும் போயிட்டு இம்பாக்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் அதெல்லாம் தாண்டி ஆஸ் அஜித் ஃபேனா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரீட். பிகாஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் அஜித் சாரோட என்ட்ரியா இருக்கட்டும், அந்த விண்டேஜ் லுக் கொடுத்து அவரோட பழைய மூவிஸோட ஸ்பூஃப் இது எல்லாமே ரொம்ப அழகாவே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டேரக்டர் வந்துட்டு அஜித்தை வந்து பக்காவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதுல ஆடியன்ஸ் சைட்ல இருந்து வந்த கமெண்ட்ஸ் என்ன இந்த படத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எங்களுக்கு விடாமுயற்சி மாதிரி படங்கள் வேணாம், எங்களுக்கு வந்து ஜிபியு மாதிரி தான் படங்கள் வேணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வந்துட்டு அவங்களோட கதை தேர்வு வந்து இந்த இடத்துல முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த AK-64 அப்படின்ற படத்துல வந்துட்டு அவர் எந்த மாதிரி கதைகள் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது வந்து நிறைய பேர் ஜிபியு பார்ட் 2-ஆ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே ஜிபியு அப்படிங்கிற படத்திலேயே அவரோட பாஸ் ஃபிலிமை வந்து ஸ்பூப்பா வந்து பார்த்திருந்தோம். மறுபடியும் இந்த படத்துல அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அந்த படத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ விடாமுயற்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் வந்திருந்தது. அதுல மாஸ் சீக்வன்ஸ் இல்ல, அஜித்தை வந்து பெருசா பில்டப்போட காட்டலன்ட்டு தான் விடாமுயற்சி படம் வந்தப்போ நிறைய ரிவ்யூஸா இருந்தது. அந்த ரிவ்யூஸ் எல்லாம் சரிப்படுத்துற மாதிரி தான் ஜிபியூல இருந்தது. ஒவ்வொரு சீனுக்குமே வந்து அவரை கொண்டாடி இருந்தாங்க. அந்த விஷயம் இப்ப மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆர்டிஸ்ட் கதை தேர்வு எடுக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே டேரக்டர்ஸ் எந்த ஆர்டிஸ்டை சூஸ் பண்றாங்கன்றதுமே இப்பெல்லாம் ஒரு பெரிய அப்டேட்டாவே இருக்கு. அந்த விதத்துல தான் லோகேஷ் கனகராஜும் அமீர் கானும் சேர்ந்து ஒர்க் பண்ண போற அப்டேட் வந்து நம்ம ரீசெண்ட் டேஸ்ல பேசியிருந்தோம். ஸோ இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ண போறது வந்து நிறைய பேர் வந்து கைதி 2-ஆ இருக்கலாம், ஸோ புது கதை இப்படிலாம் வருது, இரும்பு கை மாயாவி இப்படிலாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்றாங்கன்னா அமீர் கான் வந்து கூலி படத்துலயும் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த ரோல் வந்து அமீர் கான் சூஸ் பண்ணது வந்துட்டு இது ஒரு சின்ன ரோலா இல்ல இந்த கேரக்டருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்றது தெரியல. ஏன்னா லோகேஷோட ஆல்ரெடி 100 படத்துக்கு கமிட் ஆனதுனால சின்ன ரோலா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இதை எடுத்து பண்ணாரா, இல்ல லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு இந்த ஒரு ரோலுக்கு வந்து இவர் தான் கரெக்டா இருப்பாருன்னு நினைச்சு அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் கொடுத்தாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் சடனா லோகேஷ் கனகராஜுக்கு பாலிவுட் சைடு ஆக்டர்ஸ் மேல அட்டென்ஷன் வந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும் தெரியல. ஏன்னா வந்து அவரும் பாலிவுட்டை நோக்கி பெருசா போக ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில அட்லி அப்படிங்கிறவரு நல்ல படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துகிட்டு இருந்தது. இங்க இருந்து போய் ஷாருக் கானை வச்சு ஜவான்னு ஒரு படம் பண்ணாரு, 1000 கோடி கலெக்ஷன் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் தமிழ் சினிமாவை நோக்கி வரவே இல்லை. இங்கேயும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் பயன்படுத்தலாம், அவங்கள வச்சும் படம் பண்ணலாம். பாலிவுட்ல இருக்கிறவங்கள தான் அவர் அதிகமா ப்ரிஃபர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே வந்திருந்தது. இப்போ அதை தொடர்ந்து லோகேஷ் அவர்களும் பாலிவுட் போறாரு. சோ 2026ல வந்து அமீர் கான் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாராம். அதை வந்து அமீர் கானே சொல்லியிருக்காரு. இப்போ கூலி படத்தை வந்து லோகேஷ் அவர்கள் முடிச்சிட்டாரு. அடுத்தது இப்ப இந்த கூலி முடிச்ச கையோடவே கைதி 2-ஐ வந்து எடுக்க போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 2026ஓட பிகினிங் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நானும் லோகேஷும் சேர்ந்து ஒரு மல்டி ஸ்டார் ஃபிலிம் பண்ண போறோம் அப்படின்ட்டு அமீர் கான் சொல்லியிருக்காரு. இதை பார்த்த பிறகு நிறைய பேருடைய ஒப்பீனியன் என்னவா இருக்குன்னா, பாலிவுட்டுக்கு போனா அங்க இருந்து ஆக்டரோ ஆக்ட்ரஸோ இல்ல டைரக்டர்ஸோ திரும்பி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு கவலை இருக்கு. அந்த மாதிரி லோகேஷும் போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்துல பெருசா இருக்குல்ல. இப்போ Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.